ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். என்ன எப்பொழுது எல்லாருக்கும் நல்லபடியாக போயிருக்கும் போயின்னு இருக்கோம், போயிடும். ஸோ யாரும் கவலைப்படாதீங்க. எத்தனையோ இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் மீறி நம்ம வெளியில் வரணும். வில் பவர் தான் நம்மளுக்கு நிறையா இருக்கணும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பூட் போட்டுட்டு நடக்கிறேன். பட் பெயின் இருக்குது. பட் அதை நம்ம டாலரேட் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஒழுங்காக நடக்கணும், நம்ம ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம மனசில் ஒரு வைராகியத்தை வச்சுட்டு அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளால் நடக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். என்னோடய கேர்டேக்கர் ஹேமலதா என்னை ரொம்ப நல்லா பார்த்துட்டா. அது வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த அவளை அனுப்பிச்ச ஏஜென்சிக்கும் ஹேமலதாக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி அவளுக்கு ஏதோ ஒரு இதுக்கு போகணுன்னு அர்ஜெண்ட்டாக ஒரு ஃபோன் வந்தது. அதனால நான் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வந்துடுறேம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, அது வரைக்கும் கொஞ்சம் யாராவது ஆள் வச்சு பார்த்துக்கோங்கன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க. ஏன்னா எனக்கு ஆள் இல்லாமல் ஒரு செகண்ட் கூட என்னால் முடியாது. ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் அவள் இருப்பா, அதுக்கப்புறம் வந்துவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. வந்துடுவா அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது, வந்துடுவாங்க. அப்புறம் என் பையன் மாட்டு பொண்ணு பேரனும் என்ன சந்தோஷமாக வச்சுப்பான். அப்பப்போ அவன் பண்ணுற ஸ்டேஜ்லாம் என்னாகும், நைட்டு படுக்கும்போது நினச்சி சிரிப்பேன். ஸோ என்னாகும், நம்மளோட செல்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நம்மளும் ஹாப்பியாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபீலிங். ஸோ அதனால் அதை பார்த்துட்டு இருப்பேன். ஸோ என்னோடய புள்ள மாட்டு பொண்ணு டெய்லி பேசுவாள். அவளுக்கு என்ன வேலை இருந்தாலும் பாவம் ஒரு செகண்டாவது பேசாமல் இருக்க மாட்டாள். இவன் ஆஃபீஸ் போகும்போது போட்டு பேசுவான் பையன். பேரன் இஷ்டம்தான் பேசுவான், இல்லைன்னா என்னை காட்டாத அப்படின்னு ஒழிஞ்சிப்பான். டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிப்பான். நான் இன்றைக்கி பேசுகிறேன், இத்தனை மணிக்கு பேசுகிறேன்னு சொல்லி பாட்டிக்கிட்ட அப்படிம்பான். அது மாதிரி கரெக்டாக பேசுவான், எல்லாம் பண்ணுவான். அதனால் அவள் 3 பேருக்கு ப்ளஸ் என்னோட பொண்ணு, மாப்பிள்ளை, பேத்திகள், இப்படி லிஸ்ட்டு அப்புறம் சம்பந்திகள், அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் அந்த மாதிரி நீண்டுண்டே போகும். எனக்கு கிடைச்ச மனுஷால்னால் ரொம்ப அற்புதமானவா. என்னோடய பசங்க, புள்ள, மாட்டு பொண்ணு, பேரம், பொண்ணு, மாப்பிள்ளை, பேத்திகள், இவா என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கா. எனக்கு எவ்வளவு உடம்பு இருந்தாலும் நான் ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்கேன், ஒரு இடத்துல நல்லா நிம்மதியாக சாப்பிட்றேன், நிம்மதியாக தூங்குறேன். இதுக்கெல்லாம் காரணம் என் பசங்க தான். அவளுக்கும் நான் ரொம்ப, அதாவது சொன்னால் திட்டுவா என்ன, இருந்தாலும் நம்மளோட கடமை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இந்த காலத்தில் இருக்கிற பசங்களை பார்த்தா நம்ம பாவம் பண்ணியிருந்தாலும் இந்த விஷயத்தில் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுவேன். ஸோ எனக்காக இல்லாட்டாலும் அவளுக்காக என் உடம்பை பார்த்துக்கணும் அப்படிங்கிற வைராகியம் எனக்கு கொஞ்சம் வரும். ஸோ அதனால் நான் முயற்சி பண்ணின்னு இருக்கேன். நல்லா எழுந்து நடந்து திருப்பி எல்லாருக்கும் எல்லாம் பண்ணி காமிப்பேன்னு நினைக்கிறேன். அதுலேயே ஒரு 2 days கொஞ்சம் பண்ணினேன். இப்போ அந்த கேர்டேக்கர் வந்த பிறகு தான் அந்த பூட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கா. அது இது வரைக்கும் வரும், முட்டி வரைக்கும் கிட்டத்தட்ட வரும். அதை போட்டுண்டு இந்த வாக்கர் வச்சு நடந்து கிச்சனில் போய் நின்றுட்டு அவங்களெல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லிவிட்டு அவங்க ஹெல்ப்போடு அதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்புறம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் எல்லோரும். இப்போ தான் நாங்கள் எத்தனை 65 வயசுக்கு தான் வளரும் கலைஞர்களாக இருக்கோம். எங்களை சப்போர்ட் பண்ண மாட்டேல, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உடம்பு வேறு சரியில்லை, எனக்கு இதெல்லாம் பார்த்தா தான் சந்தோஷமாக இருக்குது. போட்டுருவேன், எல்லாத்தையும் போட்டுவிட்டு ஆஹா டீ சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, காஃபி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு. வெறும் காஃபியே தான் போடுவேன், வேறு ஒன்றும் பிரமாதமாக போட மாட்டேன். டெய்லி இட்லி, தோசை இந்த மாதிரி தான் ஏதாவது போட்டுருப்போம். செய்கிற சமையல் அது கொஞ்சம் போடுவோம், அவ்வளோதான். அதை போய் பார்ப்பேன் நான் எவ்வளோ. ஆனால் நிறைய பேர் பார்க்குறான். அன்சப்ஸ்கிரைப் ஏகப்பட்ட பேர் பார்க்குறான். சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பேர் தான் பார்க்குறான். அன்சப்ஸ்கிரைப் எக்கச்சக்கமாக பார்க்குறேன். ஒன்று போட்ட உடனே 3000 4000 வீல்ஸ் தாண்டிடுறது. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வியூஸ் தாண்டிடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி என்னோடய சந்தோஷம் தொடரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம். தொடரும்.